ஃபிலிமாலய நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர்.எஸ். கார்த்திக். என் அருகில் சக்தி சரவணன். வணக்கம். நாங்கள் ரெண்டு பேரும் இன்னைக்கு விமர்சன விவாத நிகழ்ச்சியில் பார்க்க போகிற படம் என்னது? டி அக்காளி. அக்காளி வீட்டுல பேசுறதா ரஞ்சித் பாட்டு இல்ல பீப்பு தான் பொண்ணு போட்டுருக்குது. இல்ல பேர் வைக்கிறாங்க பாரு. அக்காளி தி அக்காளி அப்படி இருக்குது படம். உண்மையா ஒரு அருமையான கலைஞர்களுங்க. நாசர், தலைவாசல் விஜய், ஜெயக்குமார், பிரமாதமான ஒரு போலீஸ் கேரக்டர். என்ன வினோத் கிஷன், அந்த பையன்லாம் பிரமாதமா நடிப்பாங்க. அவருடைய பார்வையிலே ஒரு வில்லத்தனம் தெரியும். வினோத் கிஷன், சிவம் சித்தா, ஆமா சூப்பரா பண்ணுவாங்க. கிளாமர்ல பயங்கரமா பண்ணுவாங்க, பிரமாதமா பண்ணுவாங்க. இதுல புள்ள எனக்கு எண்டே கிடையாது ஒரு படம் பாத்தீங்களா? அவங்க தான் ஓ சிவம் சித்தா தானே? எங்கேயோ பார்த்த பேரா இருக்குன்னு பார்த்தேன். அந்த மாதிரியாவது எடுத்துருக்கலாங்க. என்னமோ சாத்தான், சூனியம், பிள்ளி சூனியம், ஜோசியம், மாந்திரியம், என்னையா வினோதினி, யாமினி, தரணி ரெட்டி, இளவரசன், இப்படி ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. 1000 இருந்து எல்லாரும் அவங்க சூரிய நமக்கு வச்சுட்டாங்க. ஆனா ஒண்ணு, இந்த படத்துக்குங்க ஒரு அறிவிப்பு வெளியிடலாங்க. இந்த படத்தோட கதையை யாராவது சரியா சொன்னா உங்களுக்கு இத்தனை லட்சம் ரூபாய் பரிசு. நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. பத்திரிகையாளர் காட்சியிலேயே இந்த படம் கதை சரியா சொல்லிட்டா நமக்கே 1000 ரூபாய் கிடைச்சிருக்கும். அதாவதுங்க இந்த ப்ரெஷோலாம் பொதுவாக நமக்குள்ளார ஒரு டிஸ்கஷன் நடக்கும்ல, நமக்கு தான் பிடிக்கலையோ அப்படின்ட்டு. அப்படி இந்த படத்துக்கு ஒருத்தர் கேட்குறப்ப உங்களுக்கு நம்ம கேட்கணும், கதை புரிஞ்சுதான்னு கேட்குறது அவங்க கேட்குறாங்க, உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சுதா அந்த படத்தில் அப்படின்ட்டு. என்னவோ தி அக்காளி மாதிரியே ஒரு படம் பார்த்துட்டு இவ்வளோ பாதிப்புலாம் வரக்கூடாதுப்பா மனசாங்க. உண்மையா இது புள்ளி சுனி வச்ச மாதிரியே தாங்க வெளியில வந்தோம். ஆனா டெக்னிக்கலா படம் பிரமாதமா இருக்குங்க. ஷார்ட்ஸ் எல்லாம் மேக்கிங், அந்த உள்ளார ஓடுவான் பாருங்க, சிந்தாதிரிப்பட்ட உள்ளாரெல்லாம் தேடி ஓடுறப்ப, அங்க ஓடுறப்ப இங்க ஓடுறப்ப, அதெல்லாம் கடவுளின் குழந்தைகளா இருக்காங்க. காட்சிப்படுத்தல, ரசிகர்கள் படுத்துறதுல சாத்தானோட பிள்ளைகளா இருக்காங்க படம். அதுதான் உண்மை இந்த படத்தை பொறுத்த வரைக்கும். அதாவது இவ்வளோ டெக்னிக்கல் எஃபர்ட் போட்டிருக்கிறவங்க அந்த படத்தில் காட்சிப்படுத்தலையும் எஃபெக்டிவாக எடுத்துருக்கணும்ல. எக்கனாமிக்லாம் அவ்வளோ இருக்குது படத்தில், அவ்வளோ காசு போட்டிருக்காங்க. உண்மையாக அந்த படத்தோட ப்ரொடியூசர்லாம் தெய்வங்க. சாத்தானை பற்றி படம் எடுத்தாலும் அவர் தெய்வம். பிபிஎஸ் ப்ரொடக்ஷன்ஸ், பி உகேஸ்வரன் அவர் தான் தயாரிச்சிருக்கிறாரு. உண்மையா வேற லெவல் தயாரிப்பாளருங்க. ஆனா அவ்வளவும் இயக்குனவர் தான். ஏன் கேக்குறீங்க? அவருக்கு எப்படி அவர் ஒரு உண்மையா ரிட்டன் அண்ட் டைரக்டட் பை முகமது ஆசிப் ஹமீத். கேரளா மாந்திரிகம் போயிருப்பாரு. அதான் நினைக்கிறேங்க. அவரையும் கொஞ்சம் மந்திரிச்சு விட்டுருக்கலாங்க. நம்மளை ஐயோ என்னதான் நடக்குது. அதாவது நம்மளாம் ஒரு விழிகளை அகல விரிச்சுட்டு பார்ப்போம். ஏன்னா ஒரு பத்திரிகையாளர் காட்சி போட்டிருக்காங்க, காசு போட்டு படம் பண்ணியிருக்காங்க. நம்மளை கொண்டு போய் தூக்கத்துக்கு தள்ளுதுங்க. சீன் ஃபுல்லாக துக்கமாக தள்ளுது. பார்க்குறவன்லாம் கொள்றான், போலீஸ்காரன் கொள்றான். என்னடானா அவங்களார சாத்தாம் பூந்துருச்சான். இன்னொரு போலீஸ்காரன் இதுவாக வரான். இது எல்லாத்தையும் ரிட்டையர்டான போலீஸ் ஜெயக்குமார் சொல்கிற மாதிரி எடுத்துருக்குறாங்க. அந்த காட்சிகள்லாம் உண்மையாக சிறப்பாக இருக்குது. எங்கேயோ கோத்து வாங்கினது இல்லையா, இல்லை கதை, அதாவது இது புரிஞ்சுதான் எடுத்தாங்களா என்ன அப்படிங்கிறது. இயக்குனர் ஒரு இதில் சொன்னாங்களாம், இதெல்லாம் எங்கள் சொந்தக்காரர்களாம் நடந்த விஷயங்கள். நடந்த விஷயத்த சொல்கிற விதம் இருக்குல்ல. இப்போ நான் ஒரு கதை சொல்கிறேன், உங்களுக்கு புரியணும்ல. ஆமாம், கண்டிப்பாக புரியுதுல்ல உங்களுக்கு. அதுதான் என்ன தப்புங்க. தி அக்காளி மியூசிக்கு, ஒளிப்பதிவு, இதெல்லாம் பிரமாதம். படத்தொகுப்பு, படுத்துற தொகுப்பு, என்ன இயக்கம். டைரக்டர் சார் நீங்க தெரிஞ்சுதான் எடுத்தீங்களா? இல்ல உங்க காசுல உங்களுக்குள்ள ஏதாவது சாத்தாங்க தான் பூந்துடுச்சா? ஏன்னா உங்க காசுல எடுங்க. இல்ல டெக்னிக்கலா பிரமாதமா இருக்குங்க. நம்ம குறை சொல்றப்ப அதையும் சொல்லி ஆகணும். ஆனா தி அக்காளின்னு ஏதோ ஆங்கில படம் மாதிரி எடுத்துருக்காங்க. சில ஆங்கில படம் நமக்கு மொழி புரியாதனால புரியாதுல்ல. படம் பார்க்க நல்லா இருக்கும்ல. இந்த படத்துல படம் பார்க்க நல்லா இருக்குது. நம்ம மொழியே நமக்கு மொழியே புரியாம இருக்குது. கடைசியா வேற ஒருவேளை நீங்களே அந்த சாத்தானின் பிள்ளைகளாக இருப்பீர்களோ அப்படின்னு முடிக்கிறாங்க. விடுங்கடா, ஆளை விடுங்கடா சாமின்னு தப்பிச்சோம் போயிட்டோம். அக்காளி. நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.